ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணாவும் இந்துமதியும் படுத்துருக்கவும் இப்போ இந்துமதிக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. உடனே பார்த்தோம்னா அவங்க தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஓஹோ, நல்லா அவள் சாப்பிட்டனால தான் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா புழுகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது ஜெயந்தி பார்த்தோம்னா அவங்க கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கர்ணா இந்துமதி சாப்பிடவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கர்ணா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க, சாப்பிடலன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சாப்பிட சொன்னோம், ஆனால் அவள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஏதாவது வந்து காப்பியாவது குடிச்சிருப்போன்னு சொன்னேன், ஆனால் அது கூட அவள் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. அவளுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடு கர்ணா அப்படிங்கவும் உடனே வந்து கர்ணாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்துமதியை வந்து அவங்க கூப்பிடுறாங்க. இந்துமதி வா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், நீ சாப்பிடாம வந்துட்டியாமே, இப்போ தான் அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கவும் இப்போ இந்துமதி ஒன்றும் எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ சாப்பிட வரலன்னா அப்புறமா நான் வெளியே நின்று அவங்க கத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க. உடனே இந்துமதியும் நீ அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத, நான் வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்ணாவோட போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கர்ணா வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கவும் அப்போ இந்துமதி வந்து சாப்பிட மாட்டேன்ட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, பிரியாணியை பார்த்தாலும் சாப்பிடணும் போல தான் இருக்குது, சரி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி பார்த்தோம்னா அப்படியே பிரியாணியை ஒரு கட்டு கட்டுறாங்க. இதை பார்த்ததுமே கர்ணா பரவாயில்லையே, இவன் இந்த தீவனம் திங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கவும் உடனே இந்துமதியும் வந்து சாப்பிட்டு முடிச்சது கர்ணாவை பார்க்குறாங்க. தட்டில் ஒரு பருக்கு கூட காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்துமதியும் வந்து உடனே பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம என்ன இப்படி சாப்பிட்ருக்கோமா, எங்கள் பாரு எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, தட்டில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு சோறு கூட அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் அப்படி சாப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லைன்னு அப்படின்னு இந்துமதி சொல்லவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கர்ணாவும் இந்துமதியும் பைக்கில் போகவும் அப்போ வந்து அங்கே போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ரெண்டு பேருமே வராங்க. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் யார், இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து கர்ணாவும் இந்துமதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, அதான் கழுத்தில் தாலி இருக்குதே தெரியலையா, அவங்க ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி அப்படிங்கும்போது ஆமாம் இந்த இடத்துல எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது இல்லை நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியா சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இந்துமதியும் கர்ணாவும் வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க. அப்போ வந்து கிருபா வந்து என்னது இந்த நேரத்தில் என்ன பைக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்க்கவும் அப்போ கர்ணாவும் இந்துமதியும் வந்து பைக்கில் வந்து இறங்குறத பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்னது பொண்டாட்டி எந்த நேரத்தில் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. டே கர்ணா எங்கடா போயிட்டு வார அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து கர்ணா வந்து அவங்க பார்க்குறாங்க. ஐயோ அண்ணன் பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைண்ணா இந்துமதி சாப்பிடலை, அதனால தான் அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வார அப்படிங்கிறாங்க. என்ன சாப்பிடலையா, எதுக்காக அவள் சாப்பிடாம போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அப்போ ஜெயந்தியும் சுகுணாவும் அங்கே வந்துருந்தாங்க. என்ன சுகுணா அவள் சாப்பிடலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாங்க அவள் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க. அவள் சாப்பிட உட்காந்தா ஆனால் வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போயிட்டா அப்படிங்கவும் உடனே கிருபா நினைக்கிறாங்க. ஓஹோ, அந்த எச்செல்லாம் அவள் கையால் எடுத்தாளா, அதனால தான் அவளுக்கு வாமிட் வர மாதிரிக்கு சொல்லிட்டு போயிட்டா பொழுது அப்படிங்கவும் உடனே கர்ணா சொல்கிறாங்க, அங்கே பாரு இந்த மாதிரிக்கெலாம் வந்து இவளை கூட்டிகிட்டு போகிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, எதுவாக இருந்தாலும் சரி தான், இந்த வீட்டில் என்ன கொடுக்குறோமோ அதை தான் அவள் சாப்பிட்டாகணும் அப்படிங்கும்போது உடனே கர்ணாவும் சரிதான்னா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி கர்ணாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு போகவும் இங்கே பார்க்கும்போது வந்து ஜெயந்தியை தான் காட்டுறாங்க. ஜெயந்தி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கர்ணா வந்து இந்துமதிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறானே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அதாவது இந்துமதி சாப்பிடலன்னு சொன்னதுமே அவன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறான், அதனால வந்து அவன் இந்துமதி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெயந்தி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் மேலே நின்று போனா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. எதுக்காக கர்ணா மாமா இவளுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க, என்னது இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவனா எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஒருவேளை இதுக்காக தான் அவள் சாப்பிடாம போயிருப்பாளோ, கர்ணா மாமா வெளியே அழைச்சிட்டு போகணும், வெளியே அழைச்சிட்டு போய் சந்தோஷமா ஊரை சுற்றிட்டு சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இவ திட்டம் போட்டு சாப்பிடாம போயிருக்கா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூனா வந்து இந்துமதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னும் கர்ணா மாமாவை நம்ம கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும், இவளை எதுக்காக கூட்டிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டு இருக்கவும் அடுத்து இந்துமதி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ பின்னாடியே கர்ணா வரவும் இப்போ இந்துமதி வந்து கர்ணா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் சரி தான், அதுக்கு ஆமாங்கிறத தவிர வேறு வார்த்தையும் உனக்கு பேச தெரியாது அப்படிங்கும்போது எதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், நீ என் கழுத்தில் தாலி கட்டி இருக்கிற, அது மட்டும் இல்லாமல் நான் சாப்பிடலன்னு சொன்னதுமே வலுக்கட்டாயமாக என்னை சாப்பிட்றதுக்கு நீ தான் கூட்டிகிட்டு போனேன், ஆனால் அவர் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காத, ஏன் அவர் எதிர்த்து நின்று உனக்கு ஒரு கேள்வி கேட்டால் தான் என்ன அப்படிங்கும்போது எங்கள் பாரு எங்கள் கிருபாவாண்ணனை எதிர்த்து நான் கேள்வி
செய்வேன்னு மட்டும் நீ வந்து கனவுல கூட நினச்சிடாத, அது என்றைக்குமே நடக்காது அப்படிங்கிறாங்க. என் முன்னாடி நீ வந்து சாப்பிடாம இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா என்ன இருந்தாலும் சரி தான், உனக்கு இப்போ என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பாவேன். நாளைக்கு உங்கள் அப்பா வந்து கேட்டாருன்னா யார் பதில் சொல்லுவாங்க? அதுக்காக தான் இந்த வீட்டில் நீ இருக்கிற வரைக்கும் நல்ல மாதிரி இருக்கணும். இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே இந்துமதி உடனே வந்து கருணாவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிற? அதுதான் வந்து பிரியாணியை நல்லா ஒரு கட்டிட்டு நல்லா ஒரு இஞ்சி டீயும் குடிச்சிட்டு வந்தே எல்லாம் பேசாமல் படுத்து வரங்கு, இப்போ மாதிரி நல்லா தூங்குவே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ பார்த்த வரைக்கும் போகிறோம் போய் படு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்துமதியும் வந்து முணுமுணுத்துக்கிட்டே அவங்க போய் படுக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே அவரை நம்ம சாப்பிட வச்சு இந்த மாதிரிக்கெல்லாம் வற்புறுத்தி நம்மளை வந்து அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி மனசுக்குள்ளுக்கு வந்து கருணாக்கு மேலே ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் கருணாவும் வந்து இந்துமதியை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இந்துமதி படுத்துட்டு இருக்கவும் உடனே வந்து கருணா சிரிச்சுக்கிட்டே அப்படி தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே போனாவை தான் காட்டுறாங்க. போனா வந்து கருணாவை பார்க்குறாங்க. ஆமாம், நேற்றுக்கு எதுக்கு மாமா அவளை நீங்கள் வெளியே தனியாக அழைச்சிட்டு போனீங்க அப்படிங்கும்போது, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிற போனா, அவள் சாப்பிடலை, அதனால தான் வந்து சாப்பிடாம தண்ணியாக குடிச்சிக்கிட்டே இருந்தேன், அதனால தான் அவளை சாப்பிட்றதுக்காக நான் அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கவும், அவள் சாப்பிடலைன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே, நான் அங்கேருந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்து கொடுத்துருப்போம்ல. ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து அவளை பைக்கில் ஒன்றா வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறீங்க, எதுக்காக இப்படி அவளெல்லாம் வந்து கூட சேர்த்து அழைச்சிட்டு போகிறீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும், இது கேட்டதுமே கருணா, ஐயோ இவ வேற இப்போ பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், இங்கே பாரு போவனா, அவள் வந்து பசி எடுத்து தண்ணியாக குடிச்சிட்டு இருந்தா, அதனால தான் நான் அவளை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ போனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னும் அவளுக்கு எது தேவைனாலும் எனக்கு ஒரு ஃபோனை பண்ணுங்க, நான் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன், அதுக்காக அவள் இப்படிலாம் பைக்கில் எல்லாம் வந்து ஒன்றா வச்சு ஊர் சுற்றுற வேலையெல்லாம் நீங்கள் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லவும், சரிதான் போவானா, இன்னும் நீ சொன்ன மாதிரிக்கு நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எங்கே பார்த்தோம்னா வந்து தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து கார்த்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தீபா வந்து கார்த்தி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எதுக்காக எனக்கு பணத்தை கொடுத்தீங்க, இப்படி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, தீபா எங்கள் அம்மா இந்த நேரத்தில் கரெக்டாக வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் எனக்கு எவ்வளோ அசிங்கமாகி போச்சு தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க, ஆனால் உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே என்னை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்களா, அப்போ கல்யாணத்துக்கு போகிறோம் இப்படி தான் பண்ணுவீங்களா உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு அப்படிங்கவும், இங்கே பாரு தீபா, இதெல்லாம் நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருப்பேன், நான் உன் கழுத்தில் தாலி எழுத அப்புறமா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ தான் வந்து ஊரறி எனக்கு பொண்டாட்டியாக அறிகிடுவேலா, அதுக்கப்புறம் யாரை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம், ஆனால் இப்போதைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாது எங்கள் அம்மாவை மீறி அப்படிங்கும்போது, ஆனால் நீங்கள் இப்படிலாம் வந்து இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், இங்கே பாரு தீபா என்னுடைய நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் நாள் ரொம்ப இல்லை, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாவது வந்து உன் தங்கச்சி 10 லட்ச ரூபா பணத்தை வந்து கொண்டுட்டு வந்துருவாளான்னு கேட்கும்போது, அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவள் தான் எப்படியாவது வந்து பணத்தை ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காள் அப்படிங்கவும், சரி தீபா எதுக்கும் நீ வந்து இந்துமதிக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமாகவே பணத்தை ரெடி பண்ண சொல்லு அப்படிங்கவும், உடனே தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தீபா வந்து இந்துமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு இந்து, அங்கே என்ன தான் நடந்துட்டு இருக்குது, பெரிய வீட்டில் தானே நீ வாக்கப்பட்டு போயிருக்கிற அப்படிங்கவும், அப்போ உடனே இந்துமதி நினைக்கிறாங்க, நான் அங்கே வாழக்கூடிய வாழ்க்கையை கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம இப்படிலாம் அவள் பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி நினைக்கவும், சரி நம்ம கஷ்டத்தை எதுக்காக நம்ம அவகிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இந்துமதி வந்து, இங்கே பாருக்கா நான் சொன்ன மாதிரிக்கு சீக்கிரத்திலே பணத்தை ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடுது அப்படிங்கவும், இங்கே பாரு அதாவது கார்த்தியோட அம்மா கொடுத்த ஒரு வாரத்தில் 2 நாள் முடிஞ்சு போச்சு, 5 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இந்துமதி வந்து தீபா கிட்ட சொல்றாங்க, அக்கா நீ கவலைப்படாதக்கா, கண்டிப்பா வந்து நான் எப்படியும் பணத்தை நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்துமதி வந்து கிருபா கிட்ட இருந்து எப்படி அந்த பணத்தை வாங்க போறாங்க, எந்த சூழ்நிலை வாங்க போறாங்க, காரணம் வந்து இந்துமதிக்கு எப்படிலாம் வந்து அந்த பணத்தை வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.